சுண்ட வத்தல் சுண்டை வத்தல் என்ன வத்தல் வேணாம் அதை எடுத்து வரேன் கறி இருந்து கருமணி மாதிரி இருக்குல்ல. இது வந்து இதெல்லாம் காய்கறி எல்லாம் கவர்ல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா ஒழுங்கா பார்த்துக்கிட்டா எல்லாம் நல்லா இருக்கும். இதை போய் பாத்திரத்துக்கு போய் கத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன வேலை போகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அன்றைக்கி வீடியோ எடுத்தேன் பாருங்கள், அதோடு அப்படியே போயிடுச்சு. நேற்று நாளும் அப்படியே போயிடுச்சு. இது இன்றைக்கி நீங்கள் பார்க்கும் நாள் எடுத்த வீடியோ. இது என்னென்னா, இப்போ இதெல்லாம் போட்டு ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பொங்கலுக்கு கழுவி வச்சது தான். இருந்தாலும் கொஞ்சம் பிசுப்பு நசப்பு இருக்கிறதுனால அதை அப்படியே போட்டு காய வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா பளிச்சுன்னு விளக்கி நம்ம புது கிச்சனில் வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இந்த பாத்திரம்லாம் கழுவின பாத்திரம், அங்கே கழுவாத பாத்திரமும் காலையிலேருந்து கிடக்கு. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே தடியாக துளக்குவோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச சுண்டல், நம்ம சுண்டை வத்தல் என்ன வத்தல், சுண்டக்காய் வத்தை. இது வந்து நம்ம வீட்டிலே காய்ச்ச சுண்டக்காய் வத்தை. அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் வத்தை. கொத்தரம் வத்தை எதில் வச்சேனே எனக்கு தெரியல. பெரிய செம்படத்தில் இருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த மசாலா இந்த பேக்கெட்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்து போட்டு காய வைக்கலான் இருக்கேன். அப்புறம் வந்து இந்த மிளகு ஜீரகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தட்டில் கொட்டிக்குமா? தட்டில் கொட்டி ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது. பெருஞ்சீரகம்லாம் அதிகமாகங்கிறது வாங்கவே கூடாது. எப்போதுமே வந்து பெருஞ்சீரகத்தை மட்டும் வாங்கக்கூடாது. மிளகு ஜீரகம் அந்த மாதிரி கடுகு ஐட்டம்லாம் நம்ம அதிகமாக வாங்கிக்கலாம். பெருஞ்சீரகம் நம்ம எப்படி வச்சாலுமே அதுக்குள்ளே அந்த இனிப்பு இருக்கும் தெரியுங்களா? சும்மா வாயில் போட்டாலே இனிப்பாக இருக்கும். அதனால் வண்டு சீக்கிரமாக வச்சிரும். கொஞ்சமாக வாங்கிக்கிறது. அதனால் இந்த தடவையுமே கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. தொடச்சிட்றேன். இதெல்லாம் வந்து இந்த மிளகு ஜீரகம் அஞ்சரைப்பட்டி ஐட்டத்தெல்லாம் இதிலலாம் கொட்டி தனித்தனியாக காய வைக்கலான் இருக்கேன். பாருங்க, இது வந்து 2வது பொங்கல் வேலை. போன வருஷம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த வெயில் நாள்னு கிளம்பிட்டாலே நம்மளோட பழக்கம்ங்கிறது வத்தை புழிகிறது தான். இப்போதைக்கு என்னத்த புழிஞ்சிக்கிட்டு கிடக்கிற பாருங்க. நேரமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டேது. வீடெலாம் கச்சமுச்சான்னு எங்கே திரும்பினாலும் கிடக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒன்றும் செய்யறதுக்கு தோண மாட்டேங்குது. இதெல்லாம் இப்படி அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் கடுகு வெடிச்சிரும். அன்றைக்கே சொன்னாங்க, இலக்கிய வத்தை போடுமா, வத்தை போட்டு இது பண்ணுவோம் அப்படின்னாங்க. எங்கே இப்படி வீடே இங்கே கார் வண்டி கூட நம்ம இங்கே ஷெட்டில் நிறுத்த முடியல, அந்த அளவுக்கு கச்சமுச்சான்னு கிடக்கு. நம்ம எங்கே இருந்து இதில் வத்தை கிண்டுறது? இந்த இதில் சரி, இதெல்லாம் அதில் இப்போதைக்கு கிண்டுனா வெயில் நாளே போயிடும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதிலே தான் வத்தை கிண்டலான் இருக்கேன். எடுத்து வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம கிண்டுவோம். இதில் ஒன்றும் இல்லையா, எனக்கு காவியா வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது எடுத்துகிட்டு வா காவியான்னு காவியா வீட்டில் இருக்கும்போது வேலை விட்டால் கூட அது எனக்கு ஓடும் பிள்ளை உடியாரும் பிள்ளையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிஞ்சிரவுமே வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை வாங்கிட்டு வந்தப்போ பூச்சி பிடிக்கலன்னு இல்லை, இந்த தடவை வாங்கிட்டு வந்ததுலேருந்து இதோட 3வது தடவை நான் காய வைக்கிறேன். அப்பப்போ வெயிலில் எடுத்து அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா பெரிய டப்பாவில் தானே போட்டு வச்சுருக்கேன், அதனால் அப்படியே எடுத்து வச்சிடுறது. இதெல்லாம் இப்போதைக்கு கொட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் நம்ம அங்கே வச்சுக்கலான்னு பார்க்குறேன். கொட்டிட போகுது எல்லாம். வரேன் நான் இப்படி அடுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு காய வைக்க தான் இன்றைக்கின்னு பார்த்து இறங்கியிருக்கு. 4 நாளாங்க வீட்டோட ரூஃப் மட்டத்துக்கு வந்துருச்சா. நம்ம கட்டியிருக்க வீடு அந்த மேலே வந்து சென்ட்ரிங் பலவை அடித்து அந்த காங்கிரீட் கொட்டுவாங்கள்ல, அவங்களுக்கு அலைஞ்சு இன்றைக்கி தான் வந்து இதை இறக்கியிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி வேலை கிடையாதான், நாளைக்கு தானா. 1 வருஷம் ஆகிடும். அடுத்த வருஷம் கூடி போவோம், அப்போ சொல்கிறோம் வாங்க. இல்லை அஞ்சரைப்பட்டி எங்கே இருக்குது? ஆனால் அங்கே இருக்கு போல இருக்குது. ஆனால் இந்த பாக்ஸ் வந்தது எனக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். ஒரு கை போல் இருக்காது நம்ம வீட்டு அடுப்பங்கரையில். ஐயோ, முந்திரிலாம் கொட்டிட்டு. சரி, அது பாதாம் எங்கே இருக்குது? அப்படியே வைக்கிறேன் வெயில்ல. இதெல்லாம் வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறதுனால யாரு கண்ணுக்கும் படலை போல இருக்குது. ஏன்னா மளிகை கடை ஜாமத்தோடு கிடக்குல. ஏன் கோணி ஊசிலாம் இல்லை கிடக்கு, அப்படியே கிடக்கட்டும். பாதாம் தான் உத்தரவாதம் இல்லை போல இருக்குது. காக்கா தூக்கிட்டு போமா?
சரி அப்படியே இருக்கட்டும். பாக்கி அவ்வளோதான். இதில் வந்து இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த கொத்தரவத்தெல்லாம் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறான். அதையும் எடுத்து வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விளக்க வேண்டியதான். ஐயோ மாடி சாம அவ்வளோதான். இதுக்கப்புறம் வெயிலில் வந்து மூக்கு ஊற்றுறாள். எனக்கு அதான் இருக்கும். மூக்கு சொயின்னு ஊற்றுது. வேர்வை. இது வந்து வேர்வையில் வர சளி. வெயிலில் வைப்போம். இங்கே பாருங்க, கரேர்னு கருமணி மாதிரி இருக்குல்ல. இது வந்து சுத்தமான ஒரிஜினல் தேன். மழை தான் இல்லை நம்மள்ட்ட, இல்லைன்னா மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தேன்னு சொல்லுவோம். இது வந்து மரத்தில் இருக்கும்ல, மரத்துலேருந்து மலைத்தேன் கூடு கட்டும்ல, நல்லா பெரிய பெரிய கூடா, அதுலேருந்து எடுத்தது. நம்மளுக்கெலாம் வந்து ஈஸியாக கிடச்சிரும் தேன்லாம். அதனால் தேனுக்கெலாம் வந்து ஒரிஜினல் தேனுக்கெலாம் நம்ம அலையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த தேன் எடுத்து எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 4 வருஷம் இருக்கும். அதிகபட்சம் 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2 பாட்டில் வச்சுருந்தோம். போன வருஷத்து இதுக்கு தான் சிவராத்திரி. போன வருஷம் சிவராத்திரிக்கு வந்து நம்ம ஒரிஜினல் தேனாகவே ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அந்த தேனை அப்புறம் யூஸ் பண்ணி அதோட அது போயிடுச்சு. பசங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கொடுத்து அதோட முடிஞ்சிருச்சு. இந்த தேன் வந்து இது வரைக்கும் இருக்குது. இன்னும் இவ்வளோ இருக்குது. இதுவா? நல்லா ஆனால் பைட்டாக இருக்குது. உங்களுக்கு இது வந்து ஸ்மெல் பண்ணிங்கன்னா தேனோட அப்படியே அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்மெல்லு நல்லா தொண்டை கமுறும். தொண்டை வந்து கமுறுன்னு சொல்லுவாங்களே, கரகரப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ வாடை, அது வாசனை அடிக்குது. இதை அப்படியே வச்சுருப்போம் கொஞ்ச நாள். இந்த மாதிரி தான் வெயிலில் அடிக்கடி எடுத்து நம்ம கைப்படாமல், தண்ணி படாமல், எதுவும் கரண்டியில் கையை போட்டு கிண்டாமல் அதை வச்சுருந்தோன்னா அது அப்படியே அதை வச்சு யூஸ் பண்ணலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு சாட்சி இது தான். 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என் வீட்டுக்கார சொல்கிறது 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இல்லை, 4 வருஷம் இருக்கும். நான் சொல்கிறது 3 வருஷத்துக்கு மேலே ஆகும். நீங்கள் உங்கள் வாயை மூடுங்க. போகிற காக்காவையும் கூப்பிட்ருவீங்க. ஜீனி இன்னும் கொஞ்சம் பையிலையும் இருக்குது. ரேஷன் கடையில் நாங்கள் வந்து துவரையே வாங்க வேணான்னு இருக்கோம். அதாவது துவர மாதிரியே இல்லை. கடலப்பருப்பாக உருட்டிட்டு அப்படி இருக்குது. குக்கர் இல்லைன்னா கடலப்பருப்போட பெருசாக இருக்குது. இதில் ரேஷனில் வாங்கின ஜீனி தான். ஜீனி வந்து ஒயிட் கலராக இருந்தால் அதை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வேறு கலர் மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ண மாட்டோம். இது நல்லா வெள்ளை கலரில் இருக்குது. கடலப்பருப்பை விட மோசமாக இருக்குது. குக்கர் இல்லைன்னா அந்த கடலப்பருப்பை அந்த துவரையை வந்து வேகவே வைக்க முடியாது. சரிங்க, அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ளே பூந்து இப்போதைக்கு நம்ம பாத்திரம்லாம் கழுவ முடியாது. ஏன்னா வெயிலும் அதிகமாக அடிக்குதா. கிச்சனுக்குள்ளே போய் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு ஒரு மாப் போட்டு இழுத்து வச்சுட்டு நம்ம ஜாமத்தை கழுவணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போவோம். கிச்சனே ரணகலமாக தான் கிடக்குது. ஏன்னா 2 நாளாக சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கா. அதனால் ரொம்ப கொடூரமாக தான் கிடக்குது. வாங்க. இதில் இன்னும் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கல. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரேலாம் இருக்குல்ல, அந்த கரண்டி வைக்கிறது, கிளாஸ் வைக்கிறது, அதெல்லாம் எதுவுமே இன்னும் வைக்கல. உள்ளே ஓப்பனாக அப்படியே போட்ட மாதிரியே இருக்குது. சும்மா அப்புறம் சமைக்கிறதுக்கு மட்டும் அடுப்பை வச்சு அங்கங்கே ஓடி போய் அதுலேயே லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பசங்க எல்லாம் செகண்ட் ட்ரிப்பில் தான் போனாங்க. மிளகாத்தூள், எண்ணெய் எதாக இருந்தாலும் அங்கே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு பெரிய பாடாயிடுச்சு. அதனால் இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் இந்த வேலையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாதான் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ண வேணாம். ஃப்ரிட்ஜெலாம் வந்து 4-5 நாளைக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணிட்டேன். அது சுத்தம் பண்ண ஃப்ரிட்ஜு தான் அப்படி இருக்குது. நான் பொறுப்பு கிடையாது. இதை பாருங்க, இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து 2 பாக்ஸ் காளான் இருக்குது. மற்றபடி இது எல்லாமே வந்து இதெல்லாம் காய்கறி எல்லாம் கவரில் தாங்க நம்ம வைக்கிறது. நானும் வந்து அந்த வலையாக கவர் மாதிரி இருக்குமே, அதெல்லாம் ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். 2 நாள் அப்படியே நான் எடுத்து வைக்கிறேன். 3 நாளாக அந்த வலை எங்கே போகுதுன்னே தெரியல. நானும் இதோட 5-6 தடவை வாங்கிட்டேன். ஃப்ரிட்ஜுன்னு இருக்கிறதுலேருந்தே நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு செட் ஆகலை. அதனால் வந்து கவர்லேயே யூஸ் பண்ணிக்கிறது. இந்த கவரை விட நம்மளுக்கு என்ன அப்படியே தான் இருக்குது. யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கவரை தூக்கி எறிஞ்சிருவோம். அதனால் அப்படியே வச்சுக்கிறது. இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜுக்கெலாம் வேலை கிடையாது. சுத்தமாக தானே தெரியுது. சுத்தமாக தான் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக டச்சப் பார்க்கணும். அது மாவுலாம் எடுத்ததுனால அப்படி இருக்குது. ஆமாம். அப்புறம் வந்து எல்லோரும் இந்த கிச்சனோட செலவு எவ்வளோ ஆணுச்சு அப்படின்னு கேட்டிங்க. அது ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு இடத்துல வாங்குவாங்க. அவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா விற்கிற விலைவாசி அப்படி. நம்ம வீட்டுக்கு இது சோஷியல் மீடியாவில் சொல்லாமல் என்னன்னு தெரியல, 2 ரூபாக்குள்ளே வந்துருச்சு. அதனால் வந்து உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி, ஏன்னா சில பேர் இதை விட கம்மியாகவும் போடலாம். இந்த அளவுக்கு கூட
போடுவாங்க. இந்த 2 டோரும் வச்சா மாதிரி கூட போடுவாங்க. நம்மளுக்கு இது அப்படியே ஃபுல்லாக பெருசு, 8 அடி. இது செஞ்ச வேலையுமே நிறைய அதிக வேலை. இந்த ஏன்னா இந்த கிச்சன் செட் அப்படியே வச்சுட்டாங்க. மேலே ரூமில் வந்து அந்த ரூஃப்க்கு லேப்டாப் போடுவாங்களா அது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோர் வச்சு லேப்டு, அதுக்கெலாம் எல்லாத்துக்குமே இந்த ஷோகேஸ் போட்டாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் வந்துருச்சு நம்மளுக்கு. நீங்கள் எப்படி என்னான்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு. நம்ம அதுவும் இந்த கிளாஸ் ஐட்டம் வந்து அதிகமாக வச்சிட்டோம். அதனால் இதை விட இந்த கிளாஸ் ரேட் வந்து அதிகம். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி போடுற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ளோஸ் டைப்பில் இந்த மாதிரி இது வச்சு போட்டுக்கலாம், டோர் போட்டுக்கலாம். இது வந்து அதிகமாக தான் வரும். அந்த ஐடியா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதை விட இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு நல்லா இதாக தெரியணும், கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும் அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இவங்க இதெல்லாம் போய் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க டஸ்ட்பின். இது வந்து 2 நாள் தான் இருக்கும். சும்மா ஆசைக்கு நான் இந்த மாதிரி டஸ்ட்பினே மேக்ஸிமம் வாங்க மாட்டேன் வீட்டுக்கு. இந்த பாருங்க, இதுதான் நம்மளுக்கு அப்படியே குப்பையை போடுறோமா அள்ளிட்டு போய் கொட்டுறோமா அப்படின்னு இருக்கும். இது வந்து சரி சும்மா நம்ம மேலே ரூமில் வச்சுக்கலாம், கிச்சனுக்கு இது செட் ஆகாது. அத்தெல்லாம் இப்படி உதச்சி போட மாட்டாங்க இல்லையா, அதனால் மேலே ரூமில் வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு மாப்பை போட்டுட்டு உள்ளேயும் லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே பொருளெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்க வேண்டியது. எங்கே கழுவுனா தானே எடுத்து வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே இதை தூக்கிட்டு போய் வச்சுருக்கேன். யார் வச்சு? நீங்கள் தானே அத்தை. அத்தை இது மேலெல்லாம் வந்து அன்றைக்கே தொடச்சிட்டேன். இதை மட்டும் லைட்டாக ஒட்டடை அடிச்சு விட்ரும். கொஞ்சம் கிடைக்கிற நேரத்துலலாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த செவுருலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா போட்டு அதிகபட்சம் நான் வந்து இந்த செவுத்தில் வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்குல்ல, அதை வந்து வர விடவே மாட்டேன். அது அப்போலேருந்தே வந்து லைட்டாக பட்டாலுமே அப்படியே உடனே நான் தொடச்சி விட்ருவேன். இப்போ வந்து இந்த இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, இலக்கியா இதில் வந்து பார்த்துக்கணும், ஏன்னா அடுப்பு பக்கத்துலேயே இருக்குது, டக்குன்னு எண்ணெய் பிசுக்காயிடும், அடிக்கடி தொடச்சிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. இது துடைக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து இந்த அலுமினியம், என்னங்க இது அலுமினியம், என்னது அலுமினியம் பீடிங்கா? இதோ இருக்கு பாருங்க. இது வந்து அலுமினியம் பீடிங்கிறதுனால அதான் கிளாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இது. மற்றபடி மரத்துக்கான வேலையே இது கிடையாது. இதுதான் நல்லது. அந்த பிளேவுட்டில் செய்கிறதுனா மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது செஞ்சால் நம்ம வந்து அடிக்கடி துடைக்கலாம், கழுவலாம். இந்த ஸ்க்ரப்பர் மட்டும் போட்டு தேய்ச்சிடக்கூடாது, ஏன்னா அந்த பெயிண்ட் இருக்கிறதுனால உறிஞ்சிட்டு வந்துடும். மற்றபடி நம்ம எப்போதும் போல் யூஸ் பண்ணலாம். இந்த தண்ணி பட்டு இந்த இடம் இருக்குல்ல, இதில் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படியே சிமெண்ட் மாதிரி அப்படியே அதில் ஒட்டிக்கிது, பேத்துட்டு வருது. ஊற வச்சு தேய்ச்சா நல்லா வந்துடும்னு நினைக்கிறேன். அங்கே உள்ள பழைய கிச்சன் இருந்துச்சுல, அதில் வந்து சில்வர் டேப்பு தான், எல்லாமே சில்வராக தான் போட்டிருக்கோம். அதில் உப்பு கரெல்லாம் அப்படியே தண்ணி பட்டு வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு தான் இங்கே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டோம். இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, ஒழுங்காக பார்த்துக்கிட்டா எல்லாம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எங்கே மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த க்ளீனிங் வேலைலாம் நடக்குது. இது ஓரளவுக்கு பளிச்சுன்னு தேய்ச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அதானே இருக்கு. இதை தேய்ச்சிட்டேன். இதை வந்து அந்த ஸ்க்ரூவை வச்சு கைட்டினேன். சரி, அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. இந்த மேலே சிங்க்கு வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இதோ பாருங்கள், இங்கேயும் இதை நான் வந்து இப்போ தேய்ச்சி விட்டு தொடச்சிட்டேன். ஆனால் உங்களுக்கு தெரியுதா, இதெல்லாம் வந்து நான் பாத்திரம் கழுவி வச்சு அப்படியே வெள்ளையாக ஆகிடுறது. அப்பப்போ தொடச்சிக்கிட்டு தான் இருக்கும். தண்ணி பட்டாலே இந்த இடம் அப்படி ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்மள்கிட்ட போகாத அழுக்குன்னு என்ன இருக்குது இங்கே பாருங்க. போட்டு இந்த இடம்லாம் ஐயோ புதுசு, நேற்று தான் வாங்கினது. இப்படி போட்டு இந்த டேப்பு இதிலலாம் இப்படி செஞ்சால் போயிடுது. இந்த இதிலலாம் இப்போ இப்படி நல்லா இருக்கா? முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த டேப்புக்கும் இந்த டேப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். அதிகபட்சம் தெரியும். இப்படி தானுங்க. அவ்வளோதான், இது ரெண்டும் சுத்தமாக்கியாச்சு. அடுத்தபடியான வேலை இந்த கத்திக்கு தான். அப்படியே இந்த பக்கம் திரும்புங்களா, இதுக்குள்ளே தான் வேலை. இதுக்குள்ளே என்ன வேலைனா, இதிலலாம் வந்து சும்மா அந்த கடப்பாக்கள் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினேன், எண்ணெய் பாட்டிலாம் இங்கே வைக்கிறோம் அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப கன்றாவியாக ஆகிட்டு. ஆன்லைனில் தான் வாங்கினேன். இப்போயுமே ஒரு செட்டு ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி தேய்ச்சி உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கரை ஒட்டுவோம் அப்படின்னு இருக்கேன்.
எந்த காலத்தில் நான் சுரண்டி எந்த காலத்தில் அது மேலே ஒட்டினா ஒட்டுமா என்னன்னு தெரியலையே. இந்த பக்கம் அங்கே பாருங்க, கீழே பாருங்க, இவ்வளோதான் சுரண்ட முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டிடணும் இல்லையா மேலே, இது மட்டும் தான் சுரண்ட முடிஞ்சிச்சு. கீழே வந்து சொன்னா இப்போதைக்கு வேலை ஆகாது. இதுக்கே அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு நல்லா ஃபுல்லாக சுரண்டி எடுக்க. இதோட போதும், இதை மட்டும் அள்ளிட்டு கூட்டிட வேண்டியதுதான். சரிங்க, நீங்கள் போய் இந்த இது பெஞ்சு எடுத்து கொடுங்க. கூட்டிங்களா? என்ன சாப்பாடு என்ன ஆட்டில் பார்த்துக்கோங்க. ஒலையை இங்கே வெள்ளை அடுப்பில் அத்தையை பற்ற வைக்க சொன்னேன். ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செஞ்சால் சோம்பேறி மாதிரி ஆகிடும். அந்த வேலையோட வேலையாக முடித்தாதான் நம்மளுக்கு தூக்கம் வரும். அன்னக்கூடைய பாருங்க, இது சல்லடை மாதிரி இருக்குது, மூளைக்கு ஓட்டை. அங்கே போட்டு வெயில் என்ன ஜாலியாக இருக்குது. இந்த தண்ணியில் ஜில்லுன்னு இருக்கவும் உனக்கையாக இருக்குது. அவ்வளோதான் அலசி விட்டாச்சு. ஒரு லோடு பாத்திரம் வந்து கழுவியாச்சு. இருக்கு பாருங்க, இன்னும் ஒரு 2 லோடு இருக்கும். இதெல்லாம் இந்த வெயிலே நல்லா நெருக்க அப்படியே அடிக்கிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் காஞ்சிடும். டெய்லி பாத்திரம் கழுவுறதுல வந்து இந்த இட்லி பானையை வந்து எங்கள் வீட்டில் பார்க்காம இருக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து மஞ்சளாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அடி பிடிச்சது. இன்றைக்கும் அடி பிடிச்சிருக்கோம். எல்லாம் போட்டு எல்லாம் உட்காந்துருந்த பாருங்க. இவங்களுக்கு இட்லி வெந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆஃப் பண்ணலான்னு வந்து இட்லி கொத்த இப்படி தூக்குறேன், அரை டம்ளர் கூட இருக்காது தண்ணி. லெமனை ஊற்றி இதில் கொதிக்க வைங்க அப்படின்னீங்க. நாங்கள் அதுவும் செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் போகவே இல்லையே. லெமனு சர்ஃபு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சோம், ஆனால் அது போகல. திரும்பி ஒரு 5-6 இந்த வீணா போன லெமன்லாம் இருக்குல்ல, அதை போட்டு தான் கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான். இது ஒன்று வந்திருக்கா. இந்த அது இப்போ என்ன பெஞ்சு ஃபுல்லாக நிரம்பிடும் அந்த பாத்திரத்தையும் கழுவுனா. எல்லாம் அந்தளவுக்கு ரொம்பலாம் இதெல்லாம் இல்லை, சும்மா அப்படியே சோப்பு நிறைய அப்படியே தேய்ச்சி போடுறது தான். அதனால் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. வீட்டு ஜாமான் தான் கொஞ்சம் கஷ்டம். அதை கழுவியாச்சு. எண்ணெய் பிஸ்கு இல்லாமல், ஏன்னா இப்போ கழுவி வச்சது தானே, அதனால் அந்தளவுக்கு அழுக்கெல்லாம் கிடையாது. சரி, இதை வந்து வெய்ய நான் நிழலில் உட்காந்துருக்கேன்ப்பா. நிழலில் உட்காந்துருக்கேன் நான். அதுதான் உடம்பு வெய்ய இருந்தாலும் பரவாயில்ல, தலை வந்து வேர்த்து ஊற்றுது. வெய்ய அடிக்க தான் மூளை வேலை செய்யும் போல இருக்குது. பால் இருந்தால் வாங்கிட்டு வாங்க, நான் டீ போட்டு குடிப்பேன். பசி வேற ஒரு பக்கம் மயக்கமாக வருது. ஏய், மௌலி இல்லை, அது நரி மாதிரியே இருக்கு. ஏய் போ மௌலி, இங்கே பாரு. கத்து 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 கத்துதா எங்க? அது பொம்பளை நாய் போல பாக்குது பாருங்க. அதுவும் பாக்குது, இதுவும் பாக்குது. கத்த மாட்டேங்குது. சும்மாவது ஒரு குலைக்குதான் பாருங்க. அதே தாங்க பாக்குது, கத்த மாட்டேங்குது. இது கத்துறது இல்ல, கூப்பிடுதுங்க. அதுவும் பாக்குது பாருங்க எப்படிங்கிட்ட. அது நாய் தெரியுது உங்களுக்கு? நரி மாதிரியே இருக்கு பாருங்க. அது பாருங்களா, அதை வேடிக்கை காட்டுது எனக்கு மௌலிட்ட. ஏங்க இது வழி காட்டுதுங்க, பாருங்களா. அதை துரத்தி அடிக்கிற பாருங்க. ஓடு போ போ ஓடு. ஐயோ, அப்பயும் குலைக்க மாட்டேது பாருங்க. இது போ போ. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நிழலே வந்துருச்சு இந்த இடத்துல. இந்த வெயில விட்டுட்டோன்னா சாயந்தரம் போல் கழுவணும் அப்படின்னு நினச்சோன்னா காயாது இப்போதைக்கலாம். அவ்வளோதாங்க, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா. இதுக்கப்புறம் வந்து அடுப்பில் சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் என்ன குழம்பு வைப்போம் அவசரத்துக்கு? மீன் வந்துச்சு, வாங்கி எங்கள் பெரியத்தை மீன் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சின்னத்தை சாப்பாடை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் போய் நான் அப்படியே கூட்டி குழம்பு வச்சுருவேன்.
எடுத்து வைக்கிறதுலாம் இந்த கண்டினியூவாக வராது. ஏன்னா எனக்கு ரொம்ப ரெஸ்ட்டு தேவை. ஒரு 2 மணி நேரமாவது அப்படியே உட்காந்துருவேன். ஏன்னா பசங்க சாயந்தரம் போல் வந்தோடனே அவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு தொடச்சி அதை இதில் கொட்டி வைக்க சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க காவியாவும் குட்டிமாவும். அதனால் இதெல்லாம் நல்லா காயட்டும். வெய்ய போகிறதுக்குள்ளே கழுவி வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து இதெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த கொத்தரமத்தை வந்து மேலே வச்சுருந்தாங்க போல இருக்குது. இப்போ தான் கிடச்சிச்சு. இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இருக்காத்த எங்கே இருக்குன்னு தெரியலையா. எங்கள் அத்தை கண்டிப்பாக சிக்னல் காட்டுறாங்க எங்கே இருக்குன்னு தெரியலன்னு. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம வத்தலுக்கெல்லாம் வந்து பஞ்சமே இருக்காது. இந்த மிளகா வரும், அதுக்கப்புறம் இந்த கொத்தரங்காய் சொல்கிறேன், அந்த மிளகா, அதுக்கப்புறம் இந்த கொத்தரங்காய், கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி கத்திரிக்காயெலாம் நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதை பறித்து போட்டு வத்த போட்டோம். இந்த தடவை வந்து வாழை மரம் இருக்கிறதுனால நிழல் விழுந்ததுனால கத்திரிக்காய்ங்கிறதே கிளம்பலை. அதனால் கத்திரிக்காய் இந்த தடவை வாங்கி தான் வத்த போடணும். அப்புறம் வந்து நம்ம வத்தை இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வீடெலாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு தான் இந்த வத்தை புழியறதெல்லாம் இறங்கணும். சரி, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் உடம்பில் சக்தி கிடையாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.